எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எழிலரசு. நான் ஜெர்மனில பெர்லின்ல இருந்து பேசுறேன். ரீசென்ட்டா ஒரு 5, 6 மாசத்துக்கு முன்னாடி ஜெர்மன் எம்பசி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க Instagramல. அது என்ன சொல்லுதுன்னா, ஜெர்மனில நெறைய ஜாப் வேக்கன்சி இருக்கு. எஸ்பெஷலி ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு நெறைய வேக்கன்சி இருக்கு அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் நம்மள நெறைய பேரு நம்ம வேலை தேடி ஜெர்மனிக்கு வந்தாங்க. அதுக்கு அவங்க ஒரு விசாவும் குடுத்தாங்க. அந்த விசா வந்து ஜாப் சீக்கர் விசா. ஜெர்மன் லாங்குவேஜ்ல அத வந்து சான்சன் கார்ட்ட அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சான்சன் கார்ட்ட இல்ல ஜாப் சீக்கர் விசா என்னன்னா, ஒருத்தர் வந்து ஜெர்மனிக்கு வந்து 12 மாசம் தங்கி இருந்து வேலை பார்க்கலாம். அது வேலை தேடலாம். அது பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்க சில ரிக்வயர்மென்ட்ஸ் இருக்கு. அ ஒரு 2, 3 வருஷம் வேலை பார்த்துருக்கணும். ஒரு டிகிரி இருக்கணும். அப்புறம் நீங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரூ. 12,00,000 அக்கவுண்ட்ல காமிச்சு, நீங்க விசா வாங்கிட்டு இங்க வந்து வேலை தேடலாம். நெறைய பேரு என்ன நெனச்சாங்க, ஈஸியா வந்து வேலை தேடிறலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு எம்பசிலயே சொல்லிட்டாங்க. ஸோ, அப்ப நம்ம அங்க போனா ஈஸியா வேலை எடுத்துறலாம் அப்படின்னு நெனச்சு நெறைய பேரு இங்க வந்திருக்காங்க. ஸோ, இத என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, நம்ம சில ஏஜென்சிஸ் கம்பெனிஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லாங்குவேஜ் இல்லாமலே இங்க ஜாப் தேடலாம் அப்படின்னு சொன்னாங்க. தெரிஞ்சுக்கோங்க ஜெர்மனில லாங்குவேஜ் இல்லாம வேலை தேடுறது உள்ளது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரீசென்ட்டா Indeedன்னு ஒரு ஜாப் சர்ச் கம்பெனி வந்து என்ன சொல்லுச்சுன்னா, 97% அதாவது 97.5% ஜாப்ஸ் வந்து ஜெர்மன்ல தான் போஸ்ட் பண்ணுவாங்க. மீதி 2.5% ஜாப் மட்டும் தான் இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா, இத புரிஞ்சிக்காம, இது தெரியாம நெறைய பேரு வந்து இங்கிலீஷ் தான் நமக்கு ஐடில ஒர்க் பண்றவங்க, மெக்கானிக்கல்ல ஒர்க் பண்றவங்க, இவங்க என்ன நெனச்சுட்டாங்க, நம்ம வந்து வேலை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெளம்பி வந்துட்டாங்க. நான் இது தப்புன்னு சொல்லல. ஆனா, வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நார்மலாவே ஜெர்மனில வேலை தேடணும்னா ஒரு 5, 6 மாசம் ஆகும். ஆனா, இப்ப ஜெர்மனி வந்து ரிசெஷன்ல இருக்கு. பல பேருக்கு இது தெரியாது. வீடியோவ பார்த்துட்டு, ஏஜென்சி கிட்ட காச குடுத்து, விசாவ வாங்கிட்டு, இங்க உடனடியா வந்துடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது. இவ்ளோ கஷ்டங்கள் இருக்கு. வேலை எடுக்கிறதுக்கு இவ்ளோ சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்னு உள்ளத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜெர்மன் எக்கானமி வந்து ஒரு ரெசஷன்ல இருக்கு. ஒரு 3 வருஷமா ரெசஷன். குரோத்தே இல்லாம 5, 6 வருஷமா இருக்கு. அதனால ஜாப் எடுக்கிறன்னு உள்ளது ஆல்மோஸ்ட் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. அதுக்காக நான் வேலையே எடுக்க முடியாதுன்னு சொல்லல. ஆனா வேலை எடுக்கிறதுன்னு உள்ளது ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் இங் இங் இந்தியாலருந்து மட்டும் வரல. அக்ராஸ் குளோப்லருந்து வருவாங்க. எஸ்பெஷலி சவுத் ஆஃப்ரிக்காலருந்து நெறைய பேர் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பக்கமா இருக்கும். அதுபோக மிடில் ஈஸ்ட்லேருந்து நெறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களும் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இ அதனால இது ஒரு சேலஞ்சிங்கான என்வைரன்மென்ட்டா இருக்கும். இது தெரியாம நெறைய பேரு வீடியோ பார்த்துட்டு, யார்கிட்டயும் கேட்காம ஜஸ்ட் எம்பசிய வேற பிளாங்க்கா நம்பி, அந்த வீடியோவ நம்பி இங்க கிளம்பி வந்துட்டாங்க. அது மாரி என்னென்ன ஜாப்க்கு இருக்குன்னு உள்ளத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேருக்கு வேலை இருக்கு. ஆனாலும் லாங்குவேஜ் முக்கியம். ஏன்னா 97% ஜாப்ஸ் ஜெர்மனில தான் இருக்கு. 2வது ஹெல்த் கேர், நர்ஸு அதுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஆனா, அதுக்கும் பி2 லெவல் லாங்குவேஜ் இருந்தா தான் நீங்க இங்க வர முடியும். வந்து வேலை அப்ளை பண்ணவே முடியும். 3வது அ சின்ன சின்ன வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு, டிரைவர்ஸு அப்புறம் ம் வேர்ஹவுஸ்ல ஒர்க் பண்ற இதுக்கெல்லாம் இருக்கு. ஆனா, இதுக்கு எல்லாமே ப்ராப்ளம் என்னன்னா லாங்குவேஜ் இல்லாம வேலை எடுக்கிறதுன்னு உள்ளது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத தெரியாம நீங்க இங்க வந்து வேலை எடுத்துறலாம் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு அ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் வழியா ஒருத்தர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, இந்தியால ஒரு 2, 3 லட்ச ரூவா சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காரு சாஃப்ட்வேர்ல. ஆர்க்கிடெக்ட். அவரு ஒரு ஏஜென்சில குடுத்து இங்க வந்துட்டாரு. என்ன நெனச்சாரு, இங்க லாங்குவேஜ் தேவையில்ல. ஈஸியா வேலை எடுத்துறலாம் அப்படின்னு அவரு வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது, இங்க லாங்குவேஜ் அட்லீஸ்ட் பி2 லெவல் லாங்குவேஜ் இருந்தா தான் ஜாப் எடுக்க முடியும்னு உள்ளது அவர் புரிஞ்சிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு 6 மாசம் வேலை தேடி அவரால முடியாத பட்சத்தில, கடைசில அவரு என்ன சொன்னாருன்னா, "ஓகே நான் திரும்ப போயிடுறேன்" அப்படின்னு திரும்ப போறாங்க. இது ஒரு கேஸு. இது மாரி பல பேர் இருக்காங்க.
சாஃப்ட்வேர்ல கூட அட்லீஸ்ட் நீங்க கொஞ்சம் ஜாப் எடுக்கிறது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஆனா மெக்கானிக்கல் என்ஜினியரிங்ல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நெறைய பேருக்கு தெரியும். இது ஒரு ட்ரீம் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரீம் கண்ட்ரி. ஏன்னா ஜெர்மனினாலே மெக்கானிக்கலுக்கு பேர் போன நாடா இருந்துச்சு. ஆனா, இங்க மெக்கானிக்கல்ல வேலை எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பேசின நெறைய பேர்கிட்ட C1 ஜெர்மன் அதாவது ஃப்ளூவன்ட்டா ஜெர்மன் பேச தெரிஞ்சால் மட்டும் தான் வேலை எடுக்க முடியும். அது போக ரீசென்ட்டா இருக்கிற இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்ல நெறைய ஜாப்ஸ் கட் பண்றாங்க கம்பெனிஸ். அதனால இன்னும் காம்படிஷன் அதிகமா இருக்கு. அதனால நீங்க ஜாப் தேடுறதுக்கு முன்னாடி தயவு செய்து லேங்குவேஜ கத்துக்கிட்டு வாருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில ஜெர்மனில வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நான் உங்கள வர வேண்டான்னு சொல்லல. ஆனா, ப்ரிப்பேர்டா வாங்க. லேங்குவேஜ் படிச்சுட்டு வந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில ரொம்ப கஷ்டமா இருக்கும் வேலை தேடுறதுக்கு. இதுக்கு மேல இன்ஃபர்மேஷன் வேணும்னா, நீங்க எனக்கு கமெண்ட்ல ரைட் பண்ணுங்க. இல்ல எழுதுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.